வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ரெசிபி தாங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாம்பழ துண்டுகளை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாங்க. நான் இன்றைக்கி ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன். இது மல்கோவா மாம்பழங்க. ஸோ இனிப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. இப்போ இதை நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகுனதும் ஒரு 5-6 முந்திரி பருப்பை நம்ம அதில் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், முந்திரி பருப்பு நல்லா செவந்துருச்சு. இப்போ இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே நெய்யிலேயே நான் இந்த கப்புக்கு 1 கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்துருக்கேங்க. அந்த வெள்ளை ரவையை இந்த நெய்யில் போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டே நம்ம வறுக்கணுங்க, இல்லைன்னா ரவை தீஞ்சு போயிடும். பாருங்கள், நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த ரவையாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு டைம் நம்ம நெய்யில் வறுத்து செய்யும்போது கேசரி ரொம்ப சுவையாக வருங்க. வறுத்தாச்சு. இப்போது இந்த கப்பில் தான் நான் மெஷர் பண்ணேன். 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி வச்சுக்கலாங்க. அப்போ தான் கேசரி நல்லா பொல பொலன்னு அழகாக வருங்க. இப்போது 3 கப் அளவுக்கு தண்ணி வச்சாச்சு. தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 3/4 டம்ளர் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேங்க. மாம்பழமே ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும், அதனால 3/4 டம்ளர் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். நாட்டு சக்கரை கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவையை அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கட்டிகள் இல்லாதவாறு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாம்பழ மிக்ஸை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு டைம் நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுறலாங்க. பாருங்கள், எல்லாத்தையும் கலந்தாச்சு. ஃபைனலாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் ஏலக்காவையும் இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான மாம்பழ கேசரி ரெடி ஆயிருச்சு. இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. மாம்பழம் சேர்த்து செய்யும்போது அந்த வாசனையும் அந்த நெய்யோட மணமும் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், நம்மளுடைய மாம்பழ கேசரி அழகாக ரெடி ஆயிருச்சு. நாங்கள் இப்போ இந்த மாம்பழ கேசரியை சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.